இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட இந்த தவச காலங்களின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த காலங்களும் இந்த சிலுவையை குறித்து தியானிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் கூட நமக்கு காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அநேக பாடுகள் பட்டார். சிலுவையை அவர் தெரிந்து கொண்டார். சாபத்தின் அடையாளமாய் கருதப்பட்ட அந்த சிலுவையை அவர் தெரிந்து கொண்டு ஒரு வெற்றியின் சின்னமாய், ஒரு வெற்றியின் அடையாளமாய் மாற்றியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த சிலுவையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தோம்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம் 27வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு சிலுவை சுமப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பார்வையில அது அங்கீகரிக்கப்படுகிறதாய் கூட காணப்படுகிறது. சிலுவையின் அடையாளம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். சிலுவையின் அடையாளம் என்று சொன்னால், தானாகவே போய் ஒரு குழியில விழுந்து கொண்டு இது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான சிலுவை பாடு என்று சொன்னால் அது அல்ல. ஆண்டவருக்காக எதாகிலும் நாம் செய்கிற போது, இல்லை ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக நமக்கு இந்த பாடுகள் வந்திருக்கலாம். நம்ம உலகத்தாரால் பகைக்கப்படலாம், நம்முடைய வீட்டாரால் நாம் பகைக்கப்படலாம். அநேகம் பேர் இன்னைக்கு வீட்டிற்கு தெரியாமல் ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பினால் கட்டப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வீடு உங்களுக்கு பகையாய் எழும்பி நிற்கலாம். இல்லை ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிவிப்பது நிமித்தமாக மற்றவர்களால் துன்புறுத்தப்படலாம், மற்றவர்களால் கேலி செய்யப்படலாம். ஒருவேளை உங்களுடைய கல்லூரிகள்லையோ இல்லை பள்ளிகள்லையோ நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்வது நிமித்தமாக நீங்கள் அவர்களால் துன்புறுத்தப்படலாம், அவர்களால் கேலி செய்யப்படலாம். இல்லை உங்களுடைய சபையில் இருக்கிற ஜனங்களை, வாலிபர்களை நீங்கள் வாருங்கள், ஜபத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பதன் மூலமாக அவர்கள் உங்களுக்கு துன்புறுத்தலாம். இதெல்லாம் சின்ன சின்ன சிலுவை. அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் இந்த சிலுவையின் அனுபவங்கள் நமக்கு வரும் என்பதை தான் கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்கிறார். அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது ஒவ்வொரு விதமான சிலுவையின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அந்த சிலுவையின் அனுபவத்திலே நாம் பின்வாங்கி போகாதபடிக்கு கடைசி பரியந்தம், இறுதி பரியந்தம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இதுல என்ன நடக்கிறது? முதலாவதாக நான் என்கிறதான எண்ணம் என்னை விட்டு போக வேண்டும். சுயம் என்னில் சாம்பலாய் மாற வேண்டும். அப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் இந்த சிலுவையின் பாடுகளை சுமப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். அதை சுமப்பதற்கு நாம் தயாராகி கொள்வோம். பிரியமானவர்களே, நான் என்கிறதான எண்ணம், எனக்கு என்கிறதான எண்ணம் மாற வேண்டும். இந்த பலிபீடத்துல, அந்த சிலுவையின் பலிபீடத்துல நம்முடைய இருதயமாகிய அந்த நான் என்கிறதான சுயத்தை நாம் சுட்டரிக்கும் போது இந்த ஈகோ, நமக்குள்ளாக காணப்படுகிறதான ஈகோ போன்றதான காரியங்கள், நமக்குள்ளாக காணப்படுகிறதான மற்ற தேவையில்லாத காரியங்கள், இவை எல்லாம் நீங்கிவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சிலுவை சுமக்கிறதான ஒரு அனுபவம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாய் கூட காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 முதல் 11, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். பவுல் அழகாக சொல்கிறார், இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரங்களில் சுமந்திருக்கிறோம். ஒருவேளை சரீர பிரகாரமாக நாம் துன்புறுத்தப்பட்டாலும், இன்னைக்கு நிறைய மிஷனருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்டதான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுகிறதான அந்த ஜனங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
நாங்கள் எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நாங்கள் மடிந்து போவதே இல்லை. நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரே சொல்லியிருக்கிறார், அவருக்கே சிலுவையின் பாடுகள் இருக்குமானால் எங்களுக்கு ஏன் இந்த பாடுகள், எங்களுக்கு இந்த பாடுகள் எப்படி இல்லாமல் போகும் என்கிறதான ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாகவே பவுல் இந்த வார்த்தைகளை சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்திற்குள்ள நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், சிலுவையின் அனுபவம் நிச்சயமாக உண்டு என்பதை அநேக இடங்கள்ல பவுல் திருஷ்டாண்டமாய் எழுதுவதை பார்க்கிறோம். தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ அதே துன்பம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வரணும். வந்தால் மாத்திரமே நான் உண்மையாக ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை பின்பற்றுகிறேன், ஐ எம் a follower of Jesus, இல்லை நான் சுகபோகமாய் நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார், கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுத்திருப்பார், எல்லாம் உண்மை. ஆனால் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பாடல் வரி இப்படியாக சொல்கிறது, என் ஜீவன் நான் தந்தேன், நீ என்னத்தை தந்தாய்? உன் ஜீவனுக்காக என் ஜீவனையே நான் கொடுத்தேன், நீ என்னத்தை நீ உயிர் பெற நான் என் ஜீவனை விட்டேன், நீ எனக்காக என்னத்தை கொடுத்தாய் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல் வரி இருக்கிறது பிரியமானவரே. அப்ப இன்னைக்கு ஆண்டவருக்காக சிலுவை பாடுகளை சகிப்பதற்கேற்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அதை குறித்து பயப்படக்கூடாது. ஒரு வைராக்கியமா எழும்பி நிற்கிறதான, ஆண்டவருக்காக எதாயிலும் செய்ய வேண்டும் என்கிறதான வைராக்கியத்தோடு கூட எழும்பி நிற்பதற்கான ஒரு அனுபவம் நிச்சயமாக நமக்கு காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்ல எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலன் உள்ளவனா இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்படி என்றால் என்ன? இந்த பவுல் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் பவுல் சந்தோஷத்தோடு நிம்மதியாய் ஏற்றுக்கொள்வதை கூட நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசித்து பார்ப்போம், இன்னைக்கு இதை குறித்து பிரியப்படுகிறோமா இல்ல பயப்படுகிறோமா? சிலுவை குறித்து பிரியப்படுகிறோமா பயப்படுகிறோமா? சிலுவை குறித்து பிரியப்படுகிறதான ஒரு அனுபவமே நமக்கு வேண்டுமே தவிர அதை குறித்து பயப்படுகிறதான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம். நம்முடைய சிலுவையை குறித்து பயப்படுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நம்மால் பாடுகள் சகிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை பேசுவதற்கு நாம் தயங்குவோம் என்று சொன்னால் சிலுவையின் அனுபவத்தை நம்மால் ருசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் அனுபவத்தை ருசித்ததன் மூலமாக இன்னைக்கு அவர் சிலுவையை வெற்றி சிறந்திருக்கிறார், சாத்தானை ஜெயித்திருக்கிறார், இன்னைக்கு உலகத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். நாமும் இதே அனுபவத்தை பெற வேண்டுமானால் சிலுவையின் அனுபவம் நமக்கு வேண்டும். ஆண்டவரை குறித்து ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்துல பேசுவதன் மூலமாய் வருகிறதான நிந்தனைகள், இல்ல மற்றவர்களிடத்துல ஆண்டவரை குறித்து பிரசங்கிப்பதன் மூலமாய் ஒரு வார்த்தை சொல்வதன் மூலமாய் வருகிறதான நிந்தனைகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது, அதை குறித்து பிரியப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் அழகாக சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். இந்த சிலுவையின் காட்சியை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இந்த சிலுவை நான் விடாதபடிக்கு அதை உறுதியாய் நான் பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல என்ன சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவை உண்மையான நேசிக்கிறதன் மூலமாய் என்னுடைய சுயத்தை நான் வெறுத்து சிலுவை நான் பின்பற்றுவேன் என்கிறதான ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் உறுதியோடு கூட நாம் காணப்பட்டால் நிச்சயமாக பவுல் சொன்னது போல கலாத்தியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல இந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்வதின் போல நம்மாலும் சொல்ல முடியும், சிலுவை எனக்கு மேன்மையாய் கருதப்படும், சிலுவை எனக்கு மென்மையாய் இருக்கிறது என்பதை நான் சொல்ல முடியும் பிரியமானவர். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்ததாமே நாம் கேட்ட அந்த வார்த்தைகளின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீ தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சிலுவையின் அனுபவம் ஒரு அவசியமான அனுபவம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவை குறித்து நாங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்மை பற்றி நாங்கள் பேசும்போது அது நிமித்தமாய் வருகிறதான துன்பங்களை நிந்தனைகளை எதை குறித்து நாங்கள் பயப்படாதபடிக்கு அதை பிரியத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள எங்கள் சுயம் எங்களுக்கு முன்பாக நிற்காதபடிக்கு சுயத்தை நாங்கள் சாகடித்து உமக்கு முன்பாக பிரியமான வாழ்க்கையை உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே
ஆண்டவரே துணிகரமாய் ஆண்டவரே உம்மை பற்றி நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஜனங்களை ஆதாயப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு அதை அனுபவித்த நாங்கள், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவித்த நாங்கள் மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உமக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சிய விருப்பத்தை ஆண்டவரே அப்பா ஒரு அக்கினி தழலை அந்த இருதயத்துக்குள்ளாக போடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலத்தோடு இந்த சிலுவையின் பாடுகள் முடியாதபடிக்கு இதை குறித்து அனுதினமும் நாங்கள் சிந்தித்து பார்க்க, அனுதினமும் கழுவப்பட, அனுதினமும் பரிசுத்தமாக்கப்பட உதவி செய்யுங்க. நம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துக்கிறோம். நீரே மகிமைப்படும். மீட்பர் இயேசுவின் இடைநேற்றின் நாமத்தை வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.